என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. எனக்கு வர அசிங்கமும் அவமானமும் என்னோட மட்டும் போகாது. என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தும் போது நான் பயந்துதான் ஆகணும். புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட எல்லாரும் என்ன கேவலமா தான் பாக்குறாங்க. எனக்கு அருவருப்பா இருக்கு தீபா. எங்கயோ இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்ன, வேலை கிடைச்சதா இல்லையா? கிடைக்கல. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள 30,000 ரூபாய் எப்படி புரட்டுவ? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா. அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? எவ்வளவு வேணுமா? 30,000 தேவைப்படுதுப்பா. ஏதாவது பைனான்சியர் கிட்ட கேட்டு பார்க்க முடியுமாப்பா? சரிம்மா, என்னைக்குள்ள வேணுமா? இன்னைக்கே தேவைப்படுது. இன்னைக்கே வா. காவியா, நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா யார்ட்டையா கேட்டு ரெடி பண்ணி இருந்துக்கலாம். சரிங்கப்பா, பரவாயில்ல, நான் வரேன். என்னம்மா, ஏதாவது பணம் கிடைச்சதாமா? இல்லப்பா, எதுவும் கிடைக்கல. மாசமே கட்ட முடியாம ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த உத்தம வருவான். நம்ம எல்லாரையும் அள்ளி வெளியில போட்டுருவான். வழக்கம் போல எல்லாரும் நடுத்தருவுக்கு போக வேண்டியதுதான். ராணி, என்னாச்சு காவியா? பணம் எதுவும் ஏற்பாடு பண்ணலையா? இன்னும் இல்லடி. நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் கேட்டுட்டேன், இங்கேயும் கிடைக்கலடி. சரி நீ வா, நாம ஏன் தீபக் கிட்ட பணம் கேட்க கூடாது? இல்லம்மா ராணி, ஏற்கனவே அந்த தீபக் தம்பியோட அம்மா வந்து வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. இந்த நேரத்துல அந்த தம்பிகிட்ட போய் பணம் கேட்கறது அவளுக்கு நல்லது இல்லம்மா. இன்னும் 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வரவும். ஏய் காவியா, வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? நீ பணம் கட்டலன்னதும் இந்நேரத்துக்கு ஆளுங்களை அனுப்பி வீட்டை காலி பண்ணிருப்ப, இல்ல போலீஸ கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணிருப்பேன்னு பயந்துகிட்டு இருந்திருப்பல்ல. அந்த பயம் இருக்கணும்னு தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். உன்னை தூக்கி உள்ள வைக்கிறதுனாலயோ உங்க அப்பனை தூக்கி உள்ள வைக்கிறதுனாலயோ எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்னும் கிடைக்க போறது. எனக்கு டைம், எனர்ஜி ரெண்டுமே வேஸ்ட். அதை விட உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசலான்னு தான் வர சொன்னேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். உனக்கும் எந்த வேலையும் இல்ல, உங்க அப்பனுக்கும் எந்த வேலையும் இல்ல. உங்க அப்பன் கூட பெருமாள்னு ஒருத்தனை போட்டதே அந்த ஆளுக்கு வேலை கிடைக்க கூடாதுன்னு தான். உனக்கும் வேலை கிடைக்க நான் விட மாட்டேன். அப்புறம் எப்படி நீ கடனை திருப்பி கொடுப்ப? கடன் வாங்கி கொடுப்பியா? உங்களை நம்பி யார் கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரி, வேற எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சுக்கலாம் நீ ட்ரை பண்ணாலும் உன்னால முடியாது. ஊர் உலகத்துல அத்தனை பேரும் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் நீ யாருன்னு நிரூபிச்சிட்டு இருக்க போறியா? அதுக்கெல்லாம் மேல நீ எந்த மூலைக்கு போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உனக்கு நிஜமாவே இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு நான் சொல்லட்டுமா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா எந்த அவமானம் உன் குடும்பத்துக்கு நடக்க கூடாதுன்னு நினைச்சியோ அது எல்லாமே நான் ஒவ்வொன்னா நடத்தி காட்டுவேன். நீயும் உன் குடும்பமும் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நொடி கூட நிம்மதியா வாழ முடியாது. வாழவும் விட மாட்டேன். உன் வாழ்க்கைய மட்டும் இல்ல, உன் தங்கச்சி வாழ்க்கை, உன் தம்பி வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிடுவேன். அவ்வளவு தூரம் நான் போகணுமான்னு யோசிச்சுக்க. நீ கண் கலங்கறத பார்த்தா நீ கரெக்டா யோசிக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். குட். ஆனா எப்படிடா இதெல்லாம் போய் அப்பா கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தானே யோசிக்கிறேன். அவங்க கிட்ட எல்லாம் சொல்லவே வேண்டாம். நீ உன் மனசை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டு வா, அது போதும். நாளை காலையில 7 மணிக்கு நான் சொல்ற கோயில வந்து வெயிட் பண்ணு. வந்துருவல? நீ வந்துருவ. வா. அப்பா, பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. அங்க பாருங்க பாக்கா பத்தி எப்படி போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்கன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி இதெல்லாம்? பேத்தி எவ்வளவு பழையதா சுமப்பா. ஐயோ காவியா. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்ன சார் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க? யார் சார் இப்படி எல்லாம் பண்ணது? ஏங்க, இது காவியா வீடு தானே? ஆமாங்க, நான் தான் காவியோட அப்பா. உங்களுக்கு என்ன வேணும்? வெளியூருக்கு ட்ரிப் எல்லாம் போனா கம்பெனி கொடுப்பாலாமே, அதான் பார்த்து பேசி கூட்டு போலான்னு வந்த. என்ன ரேட்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. என்ன மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க? எங்க வந்து போடா. நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே. தம்பி, தயவு செஞ்சு நீங்க எங்க போயிடுங்க. நீங்க இங்க இருக்கிறத பார்த்தா இன்னும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ப்ளீஸ் நீங்க போயிடுங்க தம்பி. என்னம்மா, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலப்பா. நீங்க தூங்கலையாப்பா? தூக்கம் வர மாட்டேங்குதுமா. நீங்களும் இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்கப்பா. சீக்கிரமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க போய் தூங்குங்கப்பா. என்னால மொத்த குடும்பமும் கஷ்டப்படுறாங்க. என் அப்பா இந்த வயசுலயும் ரோடா போய் சுண்டல் விக்கிறாரு. பாட்டி முடியாத வயசுலயும் எனக்காக போராடி கடையை நடத்திட்டு இருக்காங்க. என்ன பழி வாங்குறேன்னு பூஜாவையோ இல்ல விக்கியோ அந்த உத்தம ஏதாவது பண்ணிட்டானா அவங்க வாழ்க்கையே வீணாயிடும். என்னாலதான் படிக்க முடியல. அவங்க படிச்சு லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு போகணும். நான் யாருக்கும் தடையா இருக்க கூடாது. அப்பா, பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுக்கு மேலயும் நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல. அப்பா, உங்ககிட்ட கேட்காம இது வரைக்கும் நான் எந்த முடிவையும் எடுத்ததில்ல. பாட்டி, உங்ககிட்ட சொல்லாம நான் எதையும் பண்ணதும் இல்ல. முதல் முறையா எல்லாரையும் மீறி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நீங்க யாரும் என்னால கஷ்டப்பட மாட்டீங்க. போறேன். உத்தமன் கிட்ட இருந்து உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நான் உத்தமன் கிட்டயே போறேன். நீ எவ்வளவு நேரம் காவியா பத்தி யோசிச்சுட்டு இருக்க போற? பாவண்டா காவியா. இந்த உத்தமனோட டார்ச்சர் தினம் தானே எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டே இருக்கு. நானும் ஏதாவது பண்ணி அவளை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்தலான்னு பார்த்தா எதை பிளான் பண்ணாலும் சொதப்புது. அவளோட பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமே உத்தமன் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது தான். பேசாம நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனால என்ன பண்ண முடியும்? டேய், என்ன சொன்னப்ப நீ என்ன சொன்ன? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். நீ அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு காவியா தான் முக்கியம். அவளுக்காக
என்ன வேணா செய்வேன். நீ அவளை கல்யாணம் பண்றதுனால அவளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுமான்னு தெரியாது. ஆனா உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும். உன்னை நம்பி தாராங்கிற பொண்ணு ஒருத்தி இருக்காடா, அவ கூட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்குது. அம்மா உன்னை எவ்வளவு நம்புறாங்கன்னு தெரியுமா? நீ ஏதாவது பண்ண போய் தப்பாயிடுச்சுன்னா உனக்கு அடுத்து ஜோதி வேற இருக்கா, அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். தயவு செஞ்சு சொல்றேன், எதுவும் பண்ணாத. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாம இல்ல. அதுக்குன்னு காவியா கஷ்டப்படுறத பார்த்து என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவளுக்குன்னு யாருமே இல்ல. நாள் அவளோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையேன், சத்தியமா சொல்றேன், என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இங்க பாரு, எல்லாரோட பிரச்சனை உன்னால சரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அது அவளை அவ பாத்துப்பா. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ அதை பாரு. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, சரியான குழப்பவாதிரா நீ. உனக்குலாம் இதை பத்தி எதுவும் தெரியாது. என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். காவியா அம்மாவை நம்பி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்க, பழையபடி அவங்க வராம போயிட்டா. பிச்சமுத்து, இதுக்கு முன்னாடி இருந்த காவியாவா இருந்தா இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். நேத்துல இருந்து அவ இந்த உத்தம சொல்லுக்கு கட்டுப்பட்டவ. வா காவியா, எனக்கு தெரியும் காவியா நீ வருவேன்னு. எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. வேற வழி இல்லாம தான் இங்க வந்திருக்கேன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க பணத்தையும் பவரையும் வச்சு என் குடும்பத்தையே வேட்டையாட நினைக்கிற உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்க முடியாட்டாலும் என் குடும்பத்தையாவது காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என் குடும்பம் முக்கியம், அவங்க நிம்மதி முக்கியம். என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் அவங்கள கைவிட மாட்டேன். அதுக்காக தான் என்னையே வெறுத்து நான் இங்க வந்திருக்கேன். இதுக்கு மேலயும் நான் உங்க மேல இருக்கிற ஆசையில தான் இங்க வந்திருக்கேன். நீங்க நினைச்சா பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டுடுச்சுன்னு நினைச்ச கதையாயிடும். டார்லிங், everything is fair in love and war. நீ உன்னையே வெறுத்து வந்திருந்தாலும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும். கொஞ்ச நாள்லயே என்ன வெறுக்கிற நீயே என்னை ஏத்துக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்ன யாரும் இல்ல, நாம மட்டும் இருக்கோம்னு பாக்குறியா? நான் தான் ஏற்கனவே சொன்னல, இந்த கல்யாணத்துல யாராலையுமே எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. அதனாலதான் நீயும் நானும் மட்டும் போதும்னு முடிவு பண்ணி இந்த பிச்சமுத்து மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா இருப்பான். டார்லிங், முகத்தை சந்தோஷமா வச்சுக்கோமா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என் குடும்பத்தை மறுபடியும் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா உன் குடும்பம் அங்க நல்லா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா உன் குடும்பம் என் குடும்பம் ஆயிடும்ல. அதுக்கப்புறம் நான் ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன். நீ தைரியமா, சரியா? சந்திரா, சந்திரா, தலையில வச்சு போர்வை போத்திருக்குப்பா, ஆளே காணப்பா. அத சொல்ல நீ யாரா? அப்பனா, அண்ணனா, தம்பியா, இல்ல லவரா?